நேத்து நைட் வந்து பப்பு சடனா கிராங்கியா அழ ஆரம்பிச்சிட்டான். நான் கல்யாணம் ஆன புதுசுல அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் பட் ஸ்டில் நான் செஞ்சதுலேயே இது வந்து நல்லா இருந்துச்சு பார்க்குறேன். நேத்து நைட் ஆக்சுவலா நினைச்சேன் நான் வேலையா வந்து நான் இந்த ஸ்கெடியூல் எழுதுறதுக்கு தான் வந்திருக்கேன். ஹாய், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அபியும் அவளும். இன்னைக்கு என்னோட ஈவினிங் டு நைட் vlog தான் பார்க்க போறோம். பட் ஸ்டில் இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் ஆல்ரெடி இப்போ என்னோட சேனல் வந்து ரொம்ப நாளாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். நான் வந்து எல்லா வேலையுமே வந்து ஸ்கெடியூல் போட்டு வச்சு அதுக்கப்புறம் தான் செய்வேன். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி வச்சுருந்த ஸ்கெடியூல் வந்து இப்போ எனக்கு சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணனால என்னோட ரொட்டீனே வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அதனால நான் வந்து இன்னைக்கு ஒரு புது ஸ்கெடியூல் வந்து ரெடி பண்ண போகிறேன் இப்போ இருக்கிற ரொட்டீனுக்கு தகுந்த மாதிரி. ஸோ அதை பற்றி தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். இந்த மாதிரி ரொட்டீன் ஸ்கெடியூல் இதை பற்றிலாம் சொல்லும் போதே எல்லாரும் நினைக்கிறது வந்து ஹோம் மேக்கருக்கு வந்து இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி தான். பட் என்ன கேட்டால் ஹோம் மேக்கருக்கு தான் ஆக்சுவலாக இந்த ரொட்டீன் பண்ணுறது, ஸ்கெடியூல் எழுதுறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா நான் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா என்னோடய லைஃப் வந்து அவ்வளோ ஈஸியராக மாறிச்சு. அவ்வளோ வந்து நம்மளால் வந்து நம்மளோட டைமையோ இல்லை நம்மளோட டேவோ வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ எனக்கு அது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அண்ட் ஆக்சுவலாக வை எவ்ரி ஹோம் மேக்கர் நீட்ஸ் அ ரொட்டீன்ன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இந்த மேங்கோ சீசன் முடிகிற வரைக்குமே ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து மேங்கோ தான் கட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ பப்புக்கு வந்து ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுத்துட்டேன், உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். மீன்வைல் நான் வந்து டின்னர் ரெடி பண்ணுறதுக்கு கிளம்ப போகிறேன். இன்னைக்கு டின்னருக்கு வந்து ஒரு ரெசிபி ட்ரை பண்ண போகிறேன். இந்த ரெசிபி வந்து நான் கல்யாணம் ஆன புதுசில் அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் இருக்கும்ல, அப்போல்லாம் எனக்கு வந்து சுத்தமாக குக் பண்ணவே தெரியாது. மேகி தவிர வேறு எதுவுமே நான் குக் பண்ணதே இல்லை. ஸோ அந்த டைமில் வந்து நான் யூடியூப் பார்த்து இந்த ரெசிபி வந்து செஞ்சுருந்தேன். அது டேஸ்ட் கூட எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு ஞாபகம் இல்லை சரியா. பட் ஸ்டில் நான் செஞ்சதுலேயே இது வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன் அப்போது. ஸோ இப்போ வந்து எனக்கு சடனாக அது ஞாபகம் வந்துச்சு. ஸோ இன்னைக்கு டின்னருக்கு வந்து அதான் செய்ய போகிறேன். எப்படி வரப்போகுது அப்படின்னு தெரியல. இந்த ரெசிபி வந்து நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். பட் ஃபஸ்ட்டு இப்போ வந்து நான் என்னோட ரொட்டீன் பற்றி நான் வந்து சொல்லிடுறேன். எதனால ஹோம் மேக்கருக்கு வந்து ரொட்டீன் வேணும் அப்படின்னு. ஏன்னா இப்போ ஒரு ரொட்டீன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம வந்து ஒரே விஷயத்த டெய்லி அதே டைமுக்கு செய்கிறதுக்கு பேர் தான் ரொட்டீன். ஸோ நீங்கள் இப்போ ஒரு ஸ்கெடியூல் போட்டு வச்சுருக்கீங்க எப்போ என்ன வேலை செய்யணும் அப்படின்னு. ஸோ அதையே வந்து நீங்கள் டெய்லி செய்யும்போது அதுதான் வந்து உங்களோட ரொட்டீனாக சேஞ்ச் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் எதனால ஹோம் மேக்கருக்கு இது யூஸ்ஃபுல் அப்படின்னா, ஏன்னா இப்போ நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு வாக்கிங் போகணும் அப்படின்னு சொன்னால் கூட நம்மலாம் சொல்கிற ஒரே விஷயம் என்னது? டைம் இல்லை அப்படின்னு தான். ஸோ ஏதாச்சும் நமக்காக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கும்போது டைம் இல்லை அப்படின்னு தான் நமக்கு சொல்ல வரும். பட் நமக்கு இதே ரொட்டீன் இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு என்ன டைமுக்கு என்ன வேலை செய்றோம், எந்த இடத்துலலாம் நம்ம டைம் வேஸ்ட் பண்றோம் அப்படின்னு நமக்கு வந்து கிளியரா தெரியும், புரியும். ஸோ, அதனால நமக்கு தகுந்த மாரி நம்மளோட டைம வந்து நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம என்ன செய்ய போறோம், என்ன செய்ய போறோம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கே வந்து நெறைய டைம் வேஸ்ட் பண்ணுவோம். ஸோ, அந்த யோசிக்கிற டைம் எல்லாமே நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஏன்னா, நம்ம ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கோம். ஸோ, அந்த டைம் படி தான் நமக்கு வந்து நடக்கும் அப்படின்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா, அந்த யோசிக்கிற டைம் எல்லாமே நமக்கு வந்து சேவ் ஆகுதுல்ல. ஸோ, அந்த டைம்ல வந்து நம்ம நமக்கான விஷயத்த வந்து நம்ம செய்யலாம். வாக்கிங் போணுமா போலாம். இல்ல எங்கேயாச்சும் யோகா கிளாஸ், டான்ஸ் கிளாஸ் என்னென்ன உங்களுக்கு பண்ணணுமோ எல்லாமே பண்ணலாம். ஸோ, இந்த ரொட்டீன் வந்து ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்து உங்களுக்கு டைம் சேவ் பண்ணும். யோசிக்கிற டைம் இது எல்லாத்தையுமே வந்து நீங்க சேவ் பண்ணலாம். ஸோ, அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட்டு விஷயம் ரொட்டீன் வந்து ஏன் ஹெல்ப்ஃபுல் அப்படின்றதுக்கு. அண்ட் செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீடு வந்து எப்பவுமே வந்து ஒரு ஸ்மூத்தா வந்து ரன் ஆகும். ஏன்னா, என்னென்ன வேலை வந்து நம்ம என்னைக்கு செய்றோம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ரொட்டீன்ல வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னாலே, மீல்ஸ் வந்து நம்ம மீல் ப்ரெப் வந்து மீல் பிளானிங் வந்து நம்ம பண்ணி வச்சிருப்போம். என்னைக்கு என்ன குக் பண்ணணும் அப்படின்னு நமக்கு வந்து தெரியும். லாண்ட்ரி என்னைக்கு, கிளீனிங் என்னைக்கு, டஸ்டிங் என்னைக்கு அப்படின்னு நம்ம வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஸ்கெட்யூல் போட்டு வச்சிருப்போம். ஸோ, அந்த ஸ்கெட்யூல் எல்லாம் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னாலே, வீடு வந்து உங்களுக்கு வந்து ஸ்மூத்தா ரன் ஆகும். என்னைக்குமே வந்து லாண்ட்ரி போடல, மறந்துட்டோம் அது இதுன்னு வந்து உங்களுக்கு எங்கேயுமே வந்து ஸ்டக் ஆயி நிக்கிற மாரி ஃபீல் இருக்காது. ஸோ கண்டிப்பா வந்து ரொட்டீன் வந்து ஹோம் மேக்கர்ஸ்க்கு தேவ தான். ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு 9 to 5 ஜாப் போறவங்களே வந்து ரொட்டீன் ஃபாலோ பண்ணும்போது, நம்ம வந்து மார்னிங் கண்ண தொறக்கறதுலேருந்து நைட்டு கண்ணு மூடுற வரைக்கும் வொர்க் பண்றோம். ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பா ஒரு ரொட்டீன் வந்து தேவ தான் இல்ல. நம்ம வந்து நோட் டவுன் பண்ணி வச்சுட்டு அந்த வேலைய செய்ய போறோம். அவ்வளோதான். இதுல வந்து நம்ம மெனக்கெட்டு நம்ம வேற எந்த வேலையும் செய்ய போறதில்ல.
நெக்ஸ்ட்டு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் எங்க அப்டின்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஒரு நாள் வந்து ரொம்ப பிஸியா இருக்கும்ல. மார்னிங் எழுந்திரிச்சதுலேருந்தே நீங்க பிளான் பண்ண மாரி எதுவுமே நடக்காது. நெறைய விஷயம் வந்து சொதப்பிட்டே இருக்கும். அப்போலாம் நம்மகிட்ட ரொட்டீன் இல்ல. நீங்க வந்து எந்த டைமுக்கு என்ன வேலை செய்வீங்க அப்படின்னு உங்களால பார்க்க முடியாது அப்படின்னா, நெக்ஸ்ட்டு எதுலருந்து ஆக்சுவலா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றதுன்னே தெரியாது. நம்ம அத யோசிச்சுட்டே வந்து நாளே கம்ப்ளீட் ஆயிடும். இப்போ மார்னிங் எழுந்திரிச்சதுலேருந்து ஏதோ சரியா இல்ல, எல்லாமே வந்து சொதப்புது அப்படின்னா, நெக்ஸ்ட் நம்ம எங்கருந்து ஸ்டார்ட் பண்ணா இத வந்து ஸ்மூத்தா கொண்டு போலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுலயே வந்து அந்த டேவே கம்ப்ளீட் ஆயிடும். இல்ல திரும்ப அதே மாரி சொதப்பிட்டே இருக்கும் நாள் ஃபுல்லா. அதுவே உங்ககிட்ட ஒரு ரொட்டீன் இருக்கு. உங்ககிட்ட ஒரு ஸ்கெட்யூல் இருக்கு அப்படின்னா, ஓகே இந்த 10:00 வரைக்கும் எல்லாம் சொதப்பிடுச்சா? ஓகே. இந்த 10:00 மேல இருந்து நம்ம என்ன வேலை செய்வோம்? அதையாவது ஒழுங்கா செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அத வந்து கன்டின்யூ பண்ணி நெக்ஸ்ட் வேலைக்கு நம்ம வந்து முடியும். ஸோ ஸ்மூத்தா உங்களால வந்து அத ஹேண்டில் பண்ணிற முடியும். அதே உங்ககிட்ட ரொட்டீன் இல்லன்னா, அங்கேயே வந்து ஸ்டக் ஆயி நிக்க வேண்டியதான். இல்ல அன்னைக்கு டே ஃபுல்லா ஸ்பாயில் ஆக வேண்டியதுதான். ஸோ இது வந்து ஒரு விதத்துல வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து உங்ககிட்ட வந்து கிட்ஸ் இருக்காங்க வீட்ல அப்டின்னா, அவங்களுக்குமே இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, அவங்களுக்குமே வந்து உங்க கூட சேர்ந்து அவங்களுமே பழகிருவாங்க. மார்னிங் எத்தன மணிக்கு எந்திச்சிக்கிறோம், எத்தன மணிக்கு நம்ம குளிக்கிறோம், எத்தன மணிக்கு சாப்பிடுறோம் அப்படின்னு அவங்களுமே வந்து பழகிருவாங்க. இப்போ பப்புக்குலாம் வந்து 2 1/2 வயசு தான் ஆகுது. பட் ஸ்டில் அவனுக்கு வந்து என்ன டைமுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு அவனுக்கே தெரியும். ஸோ இப்போ மார்னிங் குளிக்க போணுமா, அம்மா டைம் ஆயிடுச்சு குளிக்க போணும் அப்படின்னு அவனே சொல்லுவான். ஸோ அந்த மாரி குழந்தைங்களும் வந்து அதுக்கு தகுந்த மாரி பழகிருவாங்க. இன்னும் ஸ்கூல் போற குழந்தைங்கலாம் இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்களுக்குலாம் ரொட்டீன் வேணும். ஏன்னா ஸ்கூலுக்கு எழுந்திரிக்கிறதுக்கு, கிளாஸ்க்கு எதுக்காச்சும் போணும், டியூஷன் போணும். இது எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சின்ன வயசுல இருந்தே குழந்தைக்கும் வந்து நீங்க அந்த ரொட்டீன வந்து ஃபாலோ பண்றதுக்கு சொல்லிக் குடுக்கலாம். இது எல்லா விதத்திலயுமே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். ஸோ இப்போ வந்து நான் ரெசிபி சொல்லிடுறேன். இது வந்து நான் லெஃப்ட் ஓவர் சப்பாத்திய வச்சு செய்ற ஒரு ரெசிபி தான். பட் இன்னைக்கு வந்து வீட்ல சப்பாத்தி இல்ல. அதனால நான் வந்து சப்பாத்தி ரெடி பண்ணி, அதுக்கப்புறமா இந்த டிஷ் வந்து செய்றேன். நீங்க வந்து ட்ரை பண்றீங்க அப்டின்னா, உங்க வீட்ல என்னைக்கு லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி இருக்கோ, அன்னைக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. டேஸ்ட்டுமே வந்து சூப்பரா இருக்கும். இதுக்கு வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு கட் பண்ற மாரி தான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கணும். பட் கேரட், பீன்ஸ்லாம் கிடையாது. ஜஸ்ட் கேபேஜ், கேப்சிகம் அதுக்கப்புறமா ஆனியன். இது 3ம் வந்து எவ்ளோ தின்னா உங்களால கட் பண்ண முடியுமோ, அவ்ளோ தின்னா கட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஆயில்ல போட்டு சாட்டே பண்ணணும். இது வந்து ரொம்ப சாட்டே ஆயிறக்கூடாது. அந்த கிரன்ச் வந்து கொஞ்சம் இருக்கணும். இதுக்கப்புறமா இதுல வந்து முட்டை வந்து ஆட் பண்ணிட்டு, அதுல சால்ட்டு, நீங்க வந்து சோயா சாஸ், அப்புறம் சில்லி சாஸ் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இல்ல ஸ்கிப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அதுல வந்து சில்லி பவுடர், சால்ட், அதுக்கப்புறம் பெப்பர், கரம் மசாலா இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி, எக் வந்து கொஞ்சம் ஒரு 80% குக் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து சப்பாத்தி வந்து ஆட் பண்ணணும். சப்பாத்தி வந்து என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இத மாரி ஒண்ணு மேல ஒண்ணு ஸ்டாக் பண்ணிட்டு, அத ரோல் பண்ணி கட் பண்ண போறோம். இத வந்து கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்க்கும்போது நூடுல்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு லெஃப்ட் ஓவர் சப்பாத்திய வச்சு செய்ற ஒரு நூடுல்ஸ் ரெசிபி மாரி தான். இது ஆக்சுவலா நூடுல்ஸ் மாதிரியே தான் இருக்கும். நீங்க சப்பாத்தில தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்க சொன்னா தான் கண்டுபிடிக்க முடியும். டேஸ்ட்டுமே சூப்பரா இருக்கும். இது மாரி ரோல் பண்ணி, கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, இத வந்து நீங்க கையிலே வந்து இப்டி உதிர்த்து விடணும். அத மட்டும் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லா பண்ணணும். இல்ல நீங்க கொஞ்சம் ஹார்ஷா பண்ணிட்டீங்க அப்டின்னா, அந்த நூடுல்ஸ்லாம் வந்து பிரேக் ஆயிடும். அப்புறம் குட்டி, குட்டி நூடுல்ஸ் மாதிரி வந்துரும். ஸோ இந்த மாரி லைட்டா நீங்க இப்டி கையிலேயே எடுத்து விட்டீங்கன்னா, லாங்கா இருக்கும் நூடுல்ஸ் மாதிரியே. இத வந்து நம்ம எக் வந்து ஒரு 80% குக் ஆனதுக்கு அப்புறமா, அதுல வந்து இத ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். இந்த சிம்பிளான ரெசிபி தான் இன்னைக்கு வந்து நான் டின்னருக்கு செய்றேன். நீங்களும் ட்ரை பண்ணணும் அப்டின்னா, ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் விஷயம் வந்து ரொட்டீன் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்டின்னா, நமக்கு வந்து டைம் மேனேஜ் பண்றதுக்கு அவ்ளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது நான் எல்லா வீடியோஸ்லயுமே உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். டைம் மேனேஜ்மென்ட் பொறுத்தவரைக்கும் நம்ம ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்றோம் அப்டின்னா, அவ்ளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப நீங்க வந்து மார்னிங் ஏதோ ஒரு வேல வந்து உங்களுக்கு சொதப்பிருச்சு. நீங்க நெனச்ச மாரி அந்த டே போல அப்டின்னா, நெக்ஸ்ட் எதுலருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்டின்னே வந்து நம்ம யோசிக்கிறதே அந்த டே ஃபுல்லாவே ஒண்ணு சொதப்பிரும். இல்ல அந்த டேவே வந்து முடிஞ்சிரும். ஸோ இந்த மாரி தான் இருக்கும். பட் உங்ககிட்ட வந்து ஒரு ரொட்டீன் இருக்கு அப்டின்னா, ஓகே. இந்த 10:00 வரைக்கும் நம்ம நெனச்சது வந்து நடக்கலையா? நம்ம நெனச்ச மாரி எதுவுமே போலையா? 10:00 மேல நமக்கு என்ன வேல இருக்கு அப்டின்னு நமக்கு வந்து தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வேலைய வந்து நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி போயிருவோம். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் விஷயம் வந்து நம்ம வீட்ல வந்து குழந்தைங்க இருக்காங்க அப்டின்னா, நமக்கு அந்த டே கம்ப்ளீட் ஆகறதுக்குள்ள அவ்ளோ டயர்டா இருக்கும். அவ்ளோ எக்ஸாஸ்ட் ஆயிருவோம்.
இதெல்லாம் எதனால அப்டின்னா, நம்ம வந்து எதுவுமே டயர்ட் ஆகுற மாரி அவ்ளோலாம் ஒண்ணும் வேல செஞ்சிருக்க மாட்டோம். பட் ஸ்டில் நைட்டு தூங்க போறதுக்குள்ள அவ்ளோ டயர்ட் ஆயிடும். நம்ம வந்து மென்டலி வந்து நம்ம அவ்ளோ டயர்டா இருப்போம். எமோஷனலி நம்ம வந்து பிரேக் ஆயிருவோம். ஸோ அந்த அளவுக்கு எதுக்காக நமக்கு கஷ்டமா இருக்கு அப்டின்னா, நம்ம வந்து நமக்கே தெரியாம நெறைய குட்டி, குட்டி வேல வந்து டே ஃபுல்லா செஞ்சுட்டு இருந்திருப்போம். ஸோ அதனால தான் நமக்கு வந்து அந்த டே கம்ப்ளீட் ஆகுறதுக்குள்ள அவ்ளோ டயர்டா ஃபீல் ஆகுது. அதே உங்ககிட்ட ஒரு ரொட்டீன் இருக்கு அப்டின்னா, நீங்க என்ன வேலை செய்யணும், என்ன வேலை செய்யக்கூடாது அப்டின்னு உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து தெரியும். ஸோ உங்களால அவாய்ட் பண்ண முடியிற வேலை எல்லாமே நீங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். உங்களோட எனர்ஜியும் வந்து நீங்க சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். என்ன பொறுத்தவரைக்கும் ரொட்டீன்ல. நமக்கு வந்து ரொம்ப நம்மளோட என்ன சொல்றது? நம்மளோட மென்டல் லோட வந்து கம்மி பண்ணும். ஸோ, இப்போ அந்த நூடுல்ஸ் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்கும். டேஸ்ட்டுமே வந்து சூப்பரா இருந்துச்சு. நான் அன்னைக்கு பண்ணத விட இன்னைக்கு ஆக்சுவலா நல்லா இருந்துச்சு அப்படின்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பப்புக்கு நூடுல்ஸ் மாதிரி ஒண்ணு குடுக்குறேன். ஸோ, இது வந்து நூடுல்ஸ் இல்ல. இவனுக்கு வந்து நூடுல்ஸும் இதுவரைக்கும் நான் குடுத்ததில்ல. பாஸ்தா வேணா செஞ்சு குடுப்பேன். இப்போ தான் வந்து அதுவுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வீட் பாஸ்தா இல்ல மல்டிகிரெயின் பாஸ்தா அந்த மாரி. பட் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நூடுல்ஸ் அப்படின்னு வந்து அவன் ஒண்ணு சாப்பிடுறான். இடியாப்பம் கூட அவன் சாப்பிட மாட்டான். ஏன்னா, அவனுக்கு வந்து அது சாப்பிட தெரியாது. ஏதோ வந்து வியர்டா ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி வேணான்னு சொல்லிருவான். பட் இன்னைக்கு வந்து இது சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டான். ஸோ உங்க வீட்லயும் வந்து கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த ரெசிபிய வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். டின்னர் சாப்பிட்டு முடிச்ச உடனே நான் வந்து வெசல் வாஷ் பண்றதுக்கு, கிச்சன் கிளீன் பண்றதுக்கு வந்து வந்துருவேன். நான் ஒரு என்டையர் டேலயே நான் நெறைய நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி பண்ற ஒரு ஒரு கிச்சன் வேலை அப்டின்னா, அது வந்து இந்த வெசல் வாஷிங் அண்ட் நைட் கிச்சன் கிளீன் பண்றது தான். ஏன்னா மார்னிங்ல இருந்து நான் வந்து வெசல் வாஷ் பண்ண மாட்டேன். ஒரு நாள்லயே வந்து ஒரு டைம் அதுவும் நைட் மட்டும் தான் நான் வந்து வாஷ் பண்ணுவேன். இல்ல வாஷ் பண்ணி வச்சுட்டு தூங்க போயிருவேன். ஸோ இது வந்து சாலிடா ஒரு 40 மினிட்ஸ் எடுக்கும். எனக்கு இது எல்லாமே கிளீன் பண்ணி முடிச்சுட்டு தூங்க போறதுக்கு. நேத்து நைட் வந்து பப்பு சடனா கிராங்கியா அழ ஆரம்பிச்சுட்டான். பயங்கரமா அழ ஆரம்பிச்சுட்டான். எதுக்கு அழுவுறான் ஏன்னே தெரியல. சரி அவன தூங்க வைக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ ஷூட் பண்றத ஸ்டாப் பண்ணிட்டேன். அவன தூங்க வைக்கிறதுக்கும் போயிட்டேன். அவன் தூங்குனதுக்கு அப்புறமா நம்ம வந்து வீடியோ கன்டின்யூ பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் ஆக்சுவலா பிளான் பண்ணேன். பட் என்ன ஆச்சுன்னா, அவன தூங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் கூடவே சேர்ந்து நானும் தூங்கிட்டேன். ஏன்னா, நேத்துலாம் செம்ம வேல. வீடியோ ஷூட் பண்றது, வீட்ல வேலை செய்றது அப்படின்னு கம்ப்ளீட்டா வந்து டயர்ட் ஆயிட்டேன்னு தான் சொல்லணும். ஸோ நான் வந்து தூங்கிட்டேன் அவன் கூட சேர்ந்து. அதனால இன்னைக்கு மார்னிங் தான் நான் வந்து மறுபடியும் இந்த வீடியோ வந்து கன்டின்யூ பண்றேன். நான் வந்து இந்த ஸ்கெட்யூல் பண்ணி வைக்கணும், ரொட்டீன் எழுதணும் மறுபடியும் அப்படின்னு நான் வந்து 4 டேஸா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். 4 டேஸா ஏதாச்சும் ஒரு ரீசன்னால அது வந்து ஸ்கிப் ஆயி போயிட்டே இருக்கு. நானும் பார்க்குறேன். நேத்து நைட் ஆக்சுவலா நெனச்சேன் நானு. இன்னைக்கு எவ்ளோ டைம் ஆனாலும் பரவால்ல. நம்ம வந்து இத கம்ப்ளீட்டா எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தூங்கவே போணும் அப்படின்னு. பட் நான் பிளான் பண்ணதே ஒண்ணு, அது நடந்ததே ஒண்ணுன்ற மாரி நான் போய் தூங்கிட்டேன். ஸோ இன்னைக்கு மார்னிங் எழுந்திரிச்சு வந்து ஃபர்ஸ்ட்டு வேலையா வந்து நான் இந்த ஸ்கெட்யூல் எழுதுறதுக்கு தான் வந்திருக்கேன். ஏன்னா இந்த ரொட்டீன் இல்லாம என்னோட வீடு வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு 1 ஆர் 2 வீக்ஸா என்னோட ரொட்டீனே வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருச்சு. ஏன்னா YouTubeனால. இப்போ வந்து என்னோட ரொட்டீன்ல புது திங்ஸ்லாம் ஆட் ஆயிருக்கு. YouTube அப்புறம் கான்டென்ட் ரெடி பண்றது, எடிட் பண்றது அப்படின்னு நெறைய விஷயம் ஆட் ஆயிருச்சு என்னோட டேல. ஸோ, அதனால என்னோட ஆக்சுவல் ரொட்டீன் நான் YouTubeக்கு முன்னாடி இருந்த ரொட்டீன் வந்து இப்ப கண்டிப்பா என்னால ஃபாலோ பண்ண முடியல. ஏன்னா எனக்கு டைம் பத்தல. நான் வந்து YouTubeல தான் கான்சன்ட்ரேட் பண்றேன் அப்படின்றனால, இத வந்து நானு சரி அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா விட ஆரம்பிச்சுட்டேன். அது இப்போ எப்படி ஆயிருச்சுன்னா, 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு. இப்போ என் வீடு எப்படி இருக்கு அப்படின்னா, வீட்ல எல்லா இடத்துலயும் ஏதாச்சும் ஒரு இன்கம்ப்ளீட் டாஸ்க் வந்து இருக்கு. ஸோ, இப்ப நான் வந்து ஒரு ஒரு துணி மடிக்கிறேன் அப்டின்னா, அது வந்து ஒரு 3/4 தான் வேல வந்து முடிஞ்சிருக்கு. மடிச்சிருப்பேன். அத வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டேன். இல்ல வாஷிங் மிஷின்ல வந்து துணி இருக்கு அப்டின்னா, அத வந்து நான் இன்னும் வாஷ்க்கே போடல. கிச்சன்ல அது மாரி ஏதாச்சும் ஆர்கனைஸ் பண்ற வேலை இருக்குன்னா, அத வந்து நான் இன்னும் பண்ணவே இல்ல. அது மாரி உங்களுக்கு என்னென்ன கண்ல படுமோ, அந்த எல்லா இடத்துலயுமே ஏதாச்சும் ஒரு இன்கம்ப்ளீட் டாஸ்க் வந்து இருக்கு. இது ஆக்சுவலா என் வீடு வந்து இப்டி இருக்காது. எந்த டைம்க்கு என்ன வேலை முடியுமோ, அது எல்லாமே கம்ப்ளீட்டா முடிஞ்சிருக்கும். எல்லா இடமும் ஆர்கனைஸ்டா இருக்கும். அப்டிதான் இருக்கும். பட் இப்ப என்னோட ரொட்டீனே வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆனனால, என்னோட வீடே வந்து சுத்தமா வந்து மேனேஜே பண்ண முடியாதுன்ற மாரி ஆயிடுச்சு.
அதனால தான் நான் வந்து ட்ரை பண்ணி எப்படியாச்சும் என்னோட புது ரொட்டீன் வந்து எழுதணும், புது ஸ்கெட்யூல் வந்து போட்டு வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். பட் எனக்கு டைமே கிடைக்கல சுத்தமா. ஸோ ஃபைனலி இன்னைக்கு வந்து உட்கார்ந்துட்டேன் எழுதுறதுக்கு. இன்னைக்கு என்ன ஆனாலும் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் எழுந்திருக்கணும். ஓகே. ஸோ இப்போ லாஸ்ட் விஷயம், எதுக்காக ரொட்டீன் வந்து கண்டிப்பா வேணும் அப்படின்றத வந்து நான் சொல்லிடுறேன். இது வந்து ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணணும், இல்ல ஸ்கெட்யூல் பண்ணணும் அப்படின்னு நீங்க வந்து நெனைக்கும்போதே, நம்ம எழுதும்போதே நமக்கு வந்து என்ன ஃபீல் ஆகும் அப்படின்னா, நம்ம மார்னிங் கண்ணு முழிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் ஏதோ ஒரு வேலை செய்றோம் அப்படின்ற மாரி ஃபீல் இருக்கும். பட் ஸ்டில் அது வந்து உண்மை கிடையாது. நீங்க வந்து ரொட்டீன் எழுதி அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஆக்சுவல் உண்மை என்ன அப்படின்னே தெரியும். நீங்க நெறைய வேலை செய்றது ஒண்ணும் ரொட்டீன் கிடையாது. நீங்க என்னென்ன வேலைய என்ன டைம்க்கு செய்றீங்க அப்படின்னு உங்களால கரெக்ட்டா பார்க்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது வந்து தான் இந்த ஸ்கெட்யூல் பண்றது எல்லாமே. நீங்க வந்து இப்போ மார்னிங்ல ஏந்திச்சதுலருந்து கிச்சன் வேலை தான் செய்றேன், வீட்டு வேலை தான் செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க, நீங்க வந்து ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, ஸ்கெட்யூல் போடுறீங்க அப்படின்னா, அதுல வந்து உங்களோட டேவ வந்து உங்களால ஸ்ப்ளிட் பண்ண முடியும். நீங்க வந்து உங்களோட ஹாபீஸ்க்காக, உங்களோட செல்ஃப் டைம்க்காக, இல்ல ஃபேமிலிக்காக, வெளியில போறதுக்காக, ஃப்ரெண்ட்ஸ்க்காக அப்படின்னு உங்களால வந்து உங்களுக்கு தகுந்த மாரி உங்களோட டேவ வந்து ஸ்ப்ளிட் பண்ணி உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ரொட்டீன் வந்து ஒரு பெரிய, பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் ஹோம் மேக்கர்ஸ்க்கு. ஸோ இதுவரைக்கும் நீங்க வந்து ஸ்கெட்யூல் பண்ணதில்ல, ரொட்டீன் ஃபாலோ பண்ணதில்ல அப்டின்னா, கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா என்ன பொறுத்தவரைக்கும் எல்லார விட ஹோம் மேக்கர்ஸ்க்கு தான் ஆக்சுவலா ரொட்டீன் வந்து தேவ. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல எனக்கு தெரிஞ்ச விஷயத்த எல்லாத்தையுமே நான் வந்து சொல்லியிருப்பேன் அப்டின்னு நெனைக்கிறேன். அண்ட் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்டின்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்டின்னா, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு விளாக் வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரைக்கும் பாய்.